கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. சாட்சியாய் நிற்க வச்சதுக்கு நன்றி. இப்போது எனக்கு சிஸ்டர் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுற சமயத்தில் யாருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடுமுதுகில் வலி இருக்கவங்களுக்கு போகும், விடுதலை ஆகும்னு சொன்னாங்க. கை வலி அதே போல் இந்த இடத்துல எனக்கு நடுமுதுகு வலியில் இருந்தது. அந்த எனக்கு வலி போயிடுச்சு. கையும் சரி கை தட்டி ஜெபம் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போது வலியும் வலது கை வலியும் போயிடுச்சு. எனக்கு வலி சுகத்தை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரமாக நான் ரொம்ப பலவீனமாக இருந்தேன். அப்போது நான் அடிக்கடி டாக்டர் சாப்பிட்ணும், செய்யணும், தண்ணி குடிக்கணும், பழஞ்சூஸ் அப்படின்னு. ஆனால் சனிக்கிழமையே நான் என்ன செஞ்சேன், ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தில் நான் கலந்துக்கணும், ஏசப்பா எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நைட்டு கூட எனக்கு தூக்கம் வரல. ஆனால் அந்த சமயத்தில் நான் வசனத்தை தான் நான் வாசிச்சுட்டே இருந்தேன். நான் தண்ணி குடிச்சிட்டு தான் நான் போவேன். ஆனால் எனக்கு பலன் கர்த்தர் கொடுத்தாரு. இங்கே திருவிருந்தில் கலந்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு பலன் கொடுத்தாரு. கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. இந்த நாள் கர்த்தர் பேசுகிற வார்த்தை Today's God's word for us. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். From the book of Rome chapter 12 verse 12. ஹல்லேலூயா. Hallelujah. ஈஸியா சொல்றேன் கேளுங்களேன். 12 நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென் சொல்லுவோமே. Amen. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காய் கரங்களை தட்டி கர்த்தர் மை சொல்லுவோமா. Glorify God by clapping for his word today. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட பேச விரும்புகிறார். God going to speak with us by his word. நமக்கு अनेक நேர சில சந்தேகம் உண்டு. அந்த சந்தேகத்துக்கு பதில் தெரியாம இருக்கலாம். Most of the time we have doubt without answer. என்ன சந்தேகம்? What kind of doubt? இந்த வசனத்தை நான் மீண்டும் படிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஆமென், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். மொத்தம் 3 பாயிண்ட். There are 3 நம்பிக்கையில சந்தோஷப்படுங்க. நோட் பண்ணிக்கங்க அப்படியே. You just make a note of it. Rejoice. உபத்திரத்திலே பொறுமையாயிருங்க, Patient in tribulation. ஜெபத்திலே உறுதியாயிருங்க. Constant in your prayer. என் அன்பு சகோதரனே, My beloved brother, என் அன்பு சகோதரியே, my beloved sister, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God speak with you. அப்படி என்ன பேச போறார்? What he going to talk with நீங்க you? சபைக்கு வரீங்க, Are you coming to church? ஜெபத்துக்கு பண்றீங்க, You do prayer, ஆனா அதே துன்பங்கள், but same problem. துன்பம் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாத சில துன்பங்கள். Your tribulation cannot be revealed with people. இது ஒரு பக்கம் ஒரு 25% இருக்க துன்பம். It's kind of 25% of your மீதி problem. இருக்க 75%, 75% எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனையோட தான் இருப்பீங்க. The remaining 75% well known to your people. நம்மள பார்த்தாவே தெரிஞ்சு இவங்க கடன்காரங்க. When people look at us, they come to know about we are debtor. இவனுக்கு வேலை இல்ல, He is jobless. இவனுக்கு ஃபேமிலி இல்ல, He doesn't have family. இவனுக்கு ஊழியம் இல்ல, He doesn't have ministry. அப்படின்னு நம்மள பார்த்தவனே தீர்மானிச்சிடுவாங்க. By looking us, they determined our problem. ஏன்னா நம்ம ப்ராப்ளம் அத மாதிரி இருக்கு. Because our problem is such kind. சொல்லுங்களேன், உங்க பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும்ல. You just say people know your problem. ஏசப்பாட்ட தனியா போய் காதுல போய் சொல்லணுமா? Do we need to whisper to Jesus? சொல்ல தேவையில்லை, அவருக்கு இங்க எல்லாருக்கும் தெரியும். We no need to tell him, it's open to everyone. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். God asks you. என்னைக்காவது உங்க விண்ணப்பத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? Have you prayed to Jesus for your request? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டோம். If you ask to pray for nation, we won't. உன் நண்பன் சிநேகிதன் உறவுக்காக ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ண மாட்டோம். If you ask to pray for your friends, we won't. உங்க பிள்ளைங்களுக்காக உனக்காக மட்டுமே நீ ஜெபம் பண்ணிருப்ப. Most of the time you pray for your children and yourself. நான் திருப்பி கேக்குறேன், உண்மையாவே உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? I'm asking you again, truly have you prayed for you? நான் சொல்றேன், உண்மையாவே நீங்க ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா உங்க பிரச்சனை உங்களை விட்டு போயிருக்கும். I'm telling you, your problem will get resolved if you truly pray to God. இது நான் சொல்லல, வசனம் சொல்லுது. I'm not telling, it's telling by word. ஏன்னா என் தேவன் காது கேட்காதற்கு செவிடு இல்ல. Because my Lord is not dumb. நீ கஷ்டப்படுறத பார்த்து கொண்டிருக்க குருடர் அல்ல. He is not blind. நீ பேசுற பேச்சுக்கு கொடுக்க பதில் கொடுக்காத இருப்படி அவர் ஊமை அல்ல. He is not a deaf, not to answer you. அவர் பேசுகிற தேவன். He is speaking God. அவர் கல்லும் மண்ணும் அல்ல. He is not stone and உனக்காக ஜீவனை கொடுத்த தேவன். He give his life to you. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் வேற எங்கேயும் இல்ல, அவர் தேடி போணும், மலைக்கு போய் தேடி போணும்னு அல்ல. He is
nowhere you can find him. நீ இயேசுன்னு கூப்பிட்டா அவன் அருகாமை வந்து If நிற்கிறவர். you ask Jesus, he near to you. ஹalleluya. Hallelujah. ஆனா உங்க கேள்வி என்னர்களே, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரல? But always our question is why I haven't get answer for my prayer. ஹalleluya. Hallelujah. ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல? Why I am praying all the time but no answers. உண்மையா இல்லையாமா? It's true. நம்ம கேள்வி அதுதான், நம்ம ஜெபத்திற்கு ஏன் பதில் இல்ல? This is our question, why we don't have answer for our prayer. அதுக்கு தான் இங்க ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. Now Jesus give answer in this நீ verse. ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துல உனக்குள்ள நம்பிக்கை இல்லாதபடி சந்தோஷம் இல்ல. When you pray you don't have hope and rejoice. எனக்கு இது நடக்கும்ன்ற உனக்கு நம்பிக்கை இல்ல, You சந்தோஷம் don't இல்ல. have trust in this will happen to you. அது மேல விசுவாசம் இல்ல. You don't have உண்மையான hope on that. விசுவாசம் இருந்தா அது சந்தோஷத்தை கொடுக்கும். If you have true hope, it rejoice you. உண்மையா இல்லையா? That's true. தேவன் ஒரு காரியத்தை செய்ய போறான்னு தெரிஞ்சா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். You will be rejoice if you know God going to do something. உங்க வீட்டுக்காரம்மா கால் பண்ணிட்டாரு, Your wife call you. எங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் 6,000 நகை கொடுத்திருக்காங்கன்னு. They offered half sovereign jewels to office. அப்படியே ஒரு கிலோ ஸ்வீட்டும் கொடுத்திருக்காங்க. They given a kilogram of sweet. நான் வீட்டுக்கு வந்தனே இருக்கேன். I am on the way to home. சொல்லிட்டு போன் வச்சோனே உங்க என்ன இருக்கும்? After I'm cutting down the call, how she felt. பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் எப்படா அந்த கணவன் வருவார்? My wife and children expecting. என்ன சொன்னது என் கணவர். Because the word given by our husband. கொடுத்தது வருஷம் கொடுக்கிற முதலாளி இந்த வருஷம் ஸ்பெஷலா கொடுத்திருக்காரு. Each and every year the boss offered, but நீ சந்தோஷத்தோட அந்த விண்ணப்பத்திற்கு அந்த வருகைக்கு காத்திருப்ப. you waited with rejoice. ஆனா But இன்னைக்கு நம்ம இயேசுவிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறோம். but today we appeal to God. நீ ஜெபிக்கிற, You pray, ஆனா விசுவாசம் இல்ல, but you don't have hope on that. சந்தோஷம் இல்ல. You don't have எத்தனை rejoice. பேர் உண்மையா சொல்ல முடியும் நான் சந்தோஷத்துல காத்திருக்கிறேன்னு? How many of you can tell I am waiting in the happiness? என் அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and sisters, நம்ம சும்மா தான் சொல்லுவோம் காத்திருக்கிறேன்ட்டு. for the sake we said I am waiting for God. ஹalleluya. நீ Hallelujah. வெச்ச விண்ணப்பத்துல உனக்கு சந்தோஷம் இருக்காது. Your appeal you won't have. ஏன்னா உனக்குள்ள விசுவாசம் இல்லாத ஒரு டவுட், ஒரு சந்தேகம் எப்பொழுது இருந்து கொண்டே Because இருக்கும். you have doubt on your hope and prayer. இரண்டாவது, The second one, உபத்திரத்திலே பொறுமையாயிரு. be patient in your நீ tribulation. எப்போ விண்ணப்பம் வைக்கிற வரையும் உனக்கு கிடைச்சினே இருக்கும். எப்போ விண்ணப்பம் வச்சிட்டீங்கன்னா அன்னில இருந்து போராட்டம். You used to get everything until you appeal to the Lord. ஹalleluya. Hallelujah. சம்பளம் ஒழுங்கா வந்துனே இருக்கும். You used to get your salary regularly. நீங்க இன்கிரிமெண்ட் கேட்க ஆரம்பிச்சு சம்பளமே வராது. The salary will stop when you asking for increment. ஹalleluya. Hallelujah. என்னைக்கு இன்கிரிமெண்ட் கேட்குமோ அன்னில இருந்து பிரச்சனை ஆயிடும். Whenever you ask increment, you started facing the problem. ஹalleluya. Hallelujah. எல்லார் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. பிசாசானவன் நீ ஜெபம் பண்ண உடனே உனக்கு விரோதமா எழும்ப The ஆரம்பிச்சிடுவான். devil raise against you when you started praying. ஹalleluya. Hallelujah. ஏன்னா தேவன் சமூகத்துல நீ வந்திருக்கிற. Because you are in God's presence. உனக்கு தேவன் ஈஸியா கொடுக்க மாட்டாரு. God won't offer you easily. அவர் சிட்சித்து உன்னை புடமிட்டு உன்னை உடைத்து நசுக்கி அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவாரு, உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். God will answer your prayer after you pass through all the test and the problem. அந்த நசுக்கிறதுக்கு புடமிடுவதற்கு யார்கிட்ட உன்னை ஒப்பு கொடுப்பாரு? சத்துருடத்துல ஒப்பு கொடுப்பார். The God hand over to you come across all the process. அவன் செய்யற காரியம் என்ன தெரியுங்களா? What the Satan உன் do? பொறுமையை உடைக்கிறதா அவன் வேலை. The first job of evil is to test your patience. ஏசப்பா சொல்லுவாரு, என் புள்ள தைரியமா இருப்பான், நீ என்ன வேணா உபத்திரம் பண்ணு, அவன் என்னை விட்டு பின்வாங்கி போக மாட்டான்னு. Jesus said to evil, whatever you want you do to my child. தேவன் உன்னை மேல விசுவாசத்தோட அந்த பிசாசு உன் கூட அனுப்புவார். God send the Satan to you with the trust ஆனா in you. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? What we do? பொறுமையை இழந்து போயிடுவோம். We lose our patience. எல்லாம் சொல்லுவாங்க, உன் வீட்டு பக்கத்துல இருக்க சகோதரி சொல்லும், சபைக்கு போயினே இருக்க, உன் ஏசப்பா என்னதான் கொடுத்தாரு? Your neighbor used to tell you, you going to church all the way, what you get? என் கணவர் மலைக்கு போறாரு. My husband going to a mountain. நீ ஒன்னும் கொடுக்காத, உன் கையால ஒரு 100 ரூபாய் கொடு, இல்ல ஒரு 10 ரூபாய் கொடு. You don't need to give much, you just give 10 rupees or 100 rupees. உன்னை நான் ஜெபம் பண்ண சொல்லல. I'm not asking you to pray. பாரு, ஒரு சான்ஸ் பாரு. You just try once. நம்ம நெருக்கம், நம்ம பிரச்சனை, Our problem and the tribulation. கூட இருக்க 2 சாத்தானும், சொந்த சாத்தானும் இல்ல பிள்ளைங்களை யாராவது என்ன பண்ணுவா, கொடுத்து தான் விடமா. The neighbors, our own children as well test us. உன் பொறுமையை சோதிக்க ஆரம்பிக்கும். They tempt your patience. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ பாஸ்டிங் எடுத்து சாப்பிட கூடாதுன்னு இருப்ப. You may be plan to do fast. அது வரையும் பக்கத்து வீட்ல
கொதிக்கிற மீன் குழம்பு வாசனை வராது. You will have a good smell from the fish stew. சிக்கன் பொரிக்கிற ஸ்மெல்லுக்கே தெரியாது. You won't know the smell of நீ chicken. பாஸ்டிங் இருக்கும்போது தான் உன் மூக்குக்கு எல்லாமே வரும். When you do fast, you experience all the good smell and flavors. பக்கத்துல இருக்க வீட்ல இருக்க ஒருத்தர் கூட உன் வீட்ல எட்டி பார்க்க மாட்டாங்க. The neighbors won't never look at your home. நீ உபவாசம் இருக்கும்போது தான் பிரியாணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. When you do fast, they will offer biryani. ஹalleluya. Hallelujah. சூடு ஆறிட்டா நல்லா இருக்காது. If the hardness goes, it won't taste. நம்மள ஆசையை தூண்ட ஆரம்பிப்பான். They test your ஹalleluya. Hallelujah. உன் பொறுமையை சோதிக்க ஆரம்பிப்பான். They tempt your patience. இன்னைக்கு 3 மணி வரையும் உபவாசம் எடுக்கலாம்னு பாப்பேன். You may be planned to do fast 3 p.m. இந்த பிரியாணியை பார்த்தா 1 மணிக்கே முடிச்சிடு. You cut down your fasting by 1 p.m. and look at the biryani. நான் உங்க மனசாட்சியா பேசின்னு இருக்கேன். I am just talking on behalf of your heart. உண்மையா இல்லையாம்மா? It's true. ஹalleluya. Hallelujah. இந்த ஆண்களை கேட்டீங்கன்னா குடிகாரர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. If you ask especially Jen and who குடிக்கவே மாட்டேன் பொருத்தனையோட 1ஆம் தேதி பொருத்தனை பண்ணுவாங்க. they took vow on the first day of the month I won't drink. ஒவ்வொரு 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கெல்லாம் சத்தியம் பாட்டில் மேல இனி நான் குடிக்க மாட்டேன். Each and every new year they took a resolution on the bottle. கடைசியா குடிக்கிறேன்ட்டு ஒரு Finally they said this is my last drink. அடுத்த நாள் தலை கிறுகிறுன்னு இருக்கும். The next day he gets some problem. இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஒரு கோட் வச்சா சரியா போகும், இதுக்கு மருந்து தான். His another friend suggests him to take a drink the next day. ஹalleluya. நீ Hallelujah. திருந்தி இருப்ப. நீ குடிக்கும் போது உன் ஃப்ரெண்ட் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டான். ஓசி குடி அவனும் வாங்கி தர மாட்டான். Whenever you take a free drink, you don't have any. நீ உறுதியா இருக்க ஒருத்த கூட வர மாட்டான். வீட்ல இருக்கிறதெல்லாம் திருடி போய் விப்பாங்க. When you strong on your decision, all the people started testing you. நீ எப்ப குடிக்க கூட உறுதி எடுத்துட்டியோ, When you take decision to not drink, ஒரு புள்ள வந்து சொல்ல, ஓசிலே பாட்டில் வந்திருக்கு வரியா? a special person will come and test you. சாத்தான் வந்து அப்படியே கூப்பிடும். They drag you. இந்த பொண்ணை பார்க்க கூடாது, சபைக்கு வந்தாச்சு, இனிமேட் நான் சைட் அடிக்க கூடாது, பார்க்க கூடாது நினைச்சேன்னா அந்த பொண்ணு அப்பதான் முன்னாடி வந்து இப்படி மின்னல் மாதிரி வந்துட்டு போகும். I went to church, I won't look girls, but especially சிரிக்காத பொண்ணும் சிரிக்காத பையனும் சிரிக்க ஆரம்பிப்பான். the each of the couple, அவன் வேலை என்னன்னா உன் பொறுமையை சோதிக்கிறது தான். his job is to tempt your patience. உன் விண்ணப்பத்தை நிலையா இராதபடி, ஒரே விண்ணப்பத்தில் நீ உறுதியா இருக்க கூடாதபடி அவன் மாத்தி போடுறதுதான் அவன் வேலை. He just change your situation to tempt your patience. அல்லேலூயா. இப்ப இருக்க வாலிப பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்காய் ஜெபம் பண்ணுவாங்க. If you look at today's youth, அந்த பொண்ணு கிடைக்கல, அடுத்தது வேற பொண்ணு, இந்த பொண்ணுக்காய் ஜெபம் பண்ணுவாங்க. if that girl gone, they pray for another one. நம்ம இந்த வேலைக்காய் ஜெபம் கிடைக்கலையா, அடுத்த வேலைக்கு. If we pray for one job, we started pray for another one. கடன் தீரணும்னு ஜெபம் பண்ணுவோம். We pray for our debt. அடுத்தது கடனை தீக்கிறதுக்கு ஒரு கடன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஜெபம். Again Alternative. we pray for another. அடுத்த ஜெபம் இந்த வீடை வித்துட்டா நல்லா இருக்குமே. The next prayer is to settle our home. அடுத்த ஜெபம் அதே பிரச்சனை, கடன் பிரச்சனை தான், அதுக்கு தீர்வுக்கு 3 ஜெபம். ஒன்னு கடன் வாங்க, கடன் முதல் லோன் சொல்லுவோம். லோன் வேற கடன் வேற நம்மளுக்குள்ள வச்சுட்டோம். லோன்னா பேங்க் கொடுக்கிறது. We have different kind of mindset. Loan and bank offer. கடன்னா 10 காசு வட்டி வாங்குறது. If it is interest, it for 10%. ஏன்னா சகோதரிங்களுக்கு அப்படி பழகிட்டாங்க. That is how we practiced. ஹalleluya. Hallelujah. பேங்க்ல வாங்குறத பத்தி உங்களுக்கு எல்லாம் கடன் மாதிரியே தெரியாது. They get money from bank, they don't consider that as a loan. அடுத்தது நகை வித்துடலாமா? The next step, they plan to sold their job. அடுத்த விண்ணப்பம், The next prayer, என் வேலையை விட்டுடலாமா? I may left my job. எல்லா விண்ணப்பம் கர்த்தர்கிட்ட தான் போகுது, ஆனா ஒரே ஒரு தேவைக்காக. All the praise goes to God for one purpose. அப்போ உன் விண்ணப்பம் அடிக்கடி நிலையாயிராதபடி அவன் பொறுமையை சோதிக்கும்படியாக உன் பொறுமையை தான் சோதிப்பான். ஏன் அப்படி பண்ற? சபைக்கு வந்து நீ என்ன பண்ண கண்டுகிட்ட? This is how they test you are not be stand on your single decision. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. I would like to give you another example. நீங்க இந்த அமாவாசை பிரேயர் வருது, We have a full moon prayer. இல்ல இந்த 2 நாள் பிரேயர் விடுதலை கூட்டம் வச்சிருக்கோம். We have 2 days deliverance meet. சரி, அந்த கூட்டத்துக்கு போனா விடுதலை கிடைக்கும். சபைக்கு போவோம், ரொம்ப நாளா இருக்க, காலையில சீக்கிரம் கிளம்பி நல்ல ஜெபத்தோட இன்னைக்கு எப்படியா விடுதலை பெற்றுட்டு தான் சபைக்கு ஒண்ணு உள்ள வந்திருப்பேன். Those who waited for those days, they prayed and eagerly approaching that நீ அமாவாசை பிரேயருக்கு வந்திருப்ப. They would have come for the full moon prayer. ஜெபம் வரும்போது வல்லமையான வார்த்தைகள் உன்னை தேடி வந்திருக்கும். When they approaching church with full power, ஒரு எனர்ஜிக்கு அவ்வளவுதான், வீட்டுக்கு போனோன்னு ஒரு மாற்றம். they have super power and they see a change. தேவன் சொல்லிட்டாருன்னு நினைச்சிருப்ப. God said.
ஆனா அங்க வீட்டுக்கு போனா அதே பிரச்சனை, அதே சூழ்நிலை. But after reaching home, they have the same problem. மீண்டும் அடுத்த மாசம் அமாவாசை பிரேயர் வருது. They're looking for next full moon உன் prayer. பொறுமை சோதிக்கப்பட்டு சீக்கிரம் கிளம்புறது ஒண்ணு வர்றதுக்கு என்ன பண்ணுவேன்னா செய்தி வேலையில வருவேன். They come with a different way to test. லாஸ்ட்ல எதுக்கு ஜெபம் பண்ணா மட்டும் அற்புதம் நடக்குதான்னா போ சீக்கிரம் கிளம்பி போ. Even if I'm prayed, is there any miracle? We can left it. மூணாவது மாசம் பிரேயருக்கு வருது இல்ல. The third month they completely close their prayer. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், God நீ said, வேண்டுற ஒவ்வொரு விண்ணப்பத்தும் உனக்குன்னு கொடுக்கப்பட்டதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உனக்காக வைத்திருந்து காத்திருக்கிற தேவன். ஹalleluya. Whatever you appeal, I kept it for you and wait. உனக்கு தெரிஞ்சுக்கங்க சகோதரி சகோதரிகளே, Know one thing, my இந்த brother. உலகத்துல இருக்க உனக்கு கொடுக்க வச்சதை யாரா வந்தா மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. The worldly people, whatever kept என் for தேவன் you, they அப்படி offer அல்ல. to others. உனக்குன்னு ஒரு வீட்டை வச்சா அந்த வீட்டுக்கு ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டார், உனக்குன்னா உனக்கு தான் அது. But my God is not like that. The worldly people, if He kept one thing for you, it's for ஹalleluya. you only. உன்னை பொறுமையை சோதிப்பான். He tests your endurance. ஏன்னா உனக்கு உபத்திரத்தை கொடுத்துனே இருப்பான், வியாதியை கொடுப்பான். Because He tests you in all the way by disease. ஜெபம் பண்ணிடுவேன், எப்படியாவது கடன் தீரும், இன்னைக்கு வட்டியை கட்டுவேன்னு. You have prayed it in some way. I settle my loan. பாஸ்டிங் எல்லாம் போட்டுருப்ப. You done fasting. இன்னைக்கு ஒருத்தன் காலைல காசு தரேன்னு சொல்லிருப்பாங்க, Today someone promised. நான் ஈவினிங் காசு தரேன்னு சொல்லிட்டு இருப்பேன். They will. You promise them in the evening to settle. ஜெபம் பண்ணிட்டு போனதுல இருந்து போன் எடுக்க மாட்டாங்க, கொடுக்குறான்னு அவங்க. After you pray, they won't touch your call. அவங்க டைம் உனக்குள்ள பயந்துனே இருக்கும். When time goes, you have fear in your heart. டைம் தள்ளி போயிடும், The time passed. அவங்கள திட்டிட்டு போயிடுவாங்க. They would have scolded and left. ஆனா கர்த்தர் மேல உனக்கு விசுவாசம் மற்ற போயிடும். But you lost your hope in Jesus. நீ நம்பிக்கையை யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிருப்ப, தேவனிடத்தில் இல்லாதபடி இருப்ப. Because you trust the worldly person, not the God. இல்ல, பொறுமை கர்த்தர் ஏற்ற நேரத்துல கொடுப்பார், ஆனா உன்னை சோதித்து தான் கொடுப்பார். But God give you after testing. அந்த உபத்திரப்படும் பொழுது நீ சோர்ந்து போயிட்டு இருப்ப. You would have tired when you face the tribulation. இது இரண்டாவது ஃபெயிலியர். This is the second failure. மூணாவது, ஜெபத்திலே உறுதியாயிரு. The third one is be constant in your prayer. ஹalleluya. Hallelujah. உன் விண்ணப்பம் என்னன்னு போன வாரம் வச்ச விண்ணப்பம் இப்ப என்னன்னு மறந்துட்டு இருப்பீங்க. You would have forget your last week prayer. இது இல்லனா அது. If this is not, you opt for other. ஹalleluya. Hallelujah. உறுதியற்ற நிலைமை. It's not stand in. உன் விண்ணப்பம் நீங்க என்ன ஜெபம் பண்ணுங்களே, இன்னைக்கு நான் கேக்குற உங்க பிள்ளைங்களுக்காக உனக்காக நீ எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணிருக்க? How long you waited in God's presence and pray for your children and for yourself? ஹalleluya. Hallelujah. தேவன் சொல்லுகிறார், God said to you எப்படி ஜெபம் பண்ணணுமா? how you need to pray. என்கிட்ட நான் அநேக நேரம் எனக்குள்ள விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, Most of the time I believe in such a way. நேத்து இரவு வரையும் Till yesterday night. நான் அவருக்காக ஊழியம் பண்றேன், என்ன தேவையை அவர் சந்திப்பார். I am doing ministry for God. He meet all my needs. ஆனா என் தேவையெல்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில தான் அப்படியே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றும் சமாளிச்சுன்னு வரேன். But all my needs faced with much challenge. என் இருதயத்தில் உண்மையான சமாதானம் இல்லை, அது எனக்கு தான் தெரியும். But in my heart I don't have real patience. ஏன்னா இந்த சபையில வந்ததுல இருந்து, இந்த ரெண்டாவது லாக்டவுன்ல இருந்து ரொம்ப தேவை. மாசம் ஏதாவது ஒரு நகை விற்கிற சூழ்நிலை, எப்படியோ கஷ்டப்பட்டுல தான். ஆனா இதுக்கு மத்தியில் இன்னொரு சர்ச், இப்ப கொருக்குப்பேட்டில் ஒரு சர்ச் அடுத்த மாசம் ஓபன் பண்றோம். இப்படிதான் ஓடின்னு இருக்கு. I'm running church with all the difficulties each and every month after the second lockdown. எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது, I had எவ்வளவு நேரம் அவருக்காக என்ன காத்திருக்கணும்? how long I should wait. அப்ப தேவன் இந்த வசனத்தின் மூலமா என்னோட பேசினார். And God speak with me with this verse. லூக்கா எழுதின சுவிசேஷம் From the book of Luke, 18ஆம் அதிகாரம் chapter 18, 1ஆம் வசனத்தை படிப்போமா? verse 1. சோர்ந்து போகாமல் ஆமென். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் வசனத்தை எடுக்க என்ன பண்ணணும்? ஜெபம் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். ஆமென். உங்களுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். God gives us ஓமைனா என்ன தெரியுங்களா? கதை. இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்றாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு அர்த்தம். There are 1000 meaning for each and every line if God gives us an example. ஹalleluya. Hallelujah. மீண்டும் அந்த வசனத்தை தொடர்ந்து படிமா? விட்டு ஆரம்பத்துல இருந்து படிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஓமையை சொன்னார். ஹalleluya. சோர்ந்து போகாதபடி, உன் விண்ணப்பம் உன் வாழ்க்கையில் ஏறெடுக்க முடியாதபடி தடையா இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவன் உனக்கு ஒரு வழியை சொல்லுகிறார். ஹalleluya. God gives you a way to change your
tiredness. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உனக்கு ஒரு வழியை சொல்லுகிறார். God tells you a way. என்ன வழியை சொல்லுகிறார்? What kind of way? உன் விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் To receive answer. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். Do not be tired and pray all the time. நான் உங்களை கேட்கிறேன், ஒரு வாட்டி ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டு இருப்பீங்க. I am asking you, you pray one time and you get loose. உனக்கு நினைப்பு வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருப்ப. Whenever you have thought, you pray and you get tired. ஆனா தேவன் சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ண காத்திருக்கணுமா. But God said you should wait all the time to pray. அல்லேலூயா. Hallelujah. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு தேவன் ஓமையை சொல்றாரு. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and sisters, உன் ஜெபம் விண்ணப்பம் தேவனை தொந்தரவு பண்ணறதா இருக்கணும். your prayer and your appeal should always disturb God. தேவனை அடி என்ன பண்ணணும், ஸ்க்ரூ பண்ற மாதிரி இருக்கணும். It should screw all the time God. அவரை உலுக்கத்தக்கதா இருக்கணும். It should shake God. எப்பயோ விண்ணப்பத்தை அமைச்ச நம்ம தலைவர் சொல்லுவாங்கல்ல, உங்க மனு எங்க இருக்குன்னே தெரியலங்க. Our people used to say your application where we don't know. அல்லேலூயா. Hallelujah. நீட்டுக்கு வச்ச தீர்மானம் எங்கன்னு கேட்டா எங்கன்னே தெரியல. They don't know what they completed yesterday. நீ டெய்லியும் ஒரு லெட்டர், Daily you should send a letter. மிஸ்டு கால் கொடுத்தனே இருந்து பாரு. You should give missed call every day. நம்மள என்ன பண்ணுவோம், போனை நம்பரை பிளாக் பண்ணுவோம். What we do, we just block the number. என் தேவன் நம்பரை பிளாக் பண்ண மாட்டாரு. But my God won't உன் block the பிரச்சனை number. சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவார். ஹல்லேலூயா. Trying to solve your problem. இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட விஷயம், This thing I learned today. அதை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். I'm just giving to you. உன் விண்ணப்பம் ஒரு காரியம் சில நாள் பல நாள் நடக்காத ஒரு பிரச்சனை, It may take some time to settle your தீர problem. முடியாத வியாதியா இருக்கலாம், The unsolved diseases, தீர முடியாத கடன் இருக்கலாம், the unsettled loan, தீர முடியாத குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், the uncompleted family திருத்த problem, முடியாத கணவன், திருத்த முடியாத பிள்ளைகள் இருக்கலாம், the unconstructed husband. உன் குடும்பத்தில் ஏற்படுகிற குழப்பத்தை மாற்ற முடியாதபடி இருக்கலாம். You may not change the confusion in your family. இன்னைக்கு அதற்கு ஒரு பதிலை கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. God speak with you அந்த for that தீர்ப்புக்கு உண்டான problem. வழியை கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God gives you way to settle all your unsettled கர்த்தர் உன்கிட்ட problems. எதிர்பார்க்கிற காரியம் நீ அவரிடத்தில் விடாமல் ஜெபிக்க வேண்டும். God expecting only one thing, you should pray continually. ஹல்லேலூயா. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. Just clap and glorify God. ஹல்லேலூயா. Hallelujah. நீ ஜெபிக்க 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 கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். God is with you when you pray more and more. ஒரு வசனத்தை படிப்போமா. Can we meditate a verse? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. Hallelujah. நீ நம்பிக்கையில அசையாமபடி உறுதியா இருக்கணும். You should steadfast in your hope. ஆமென் சொல்லுங்களேன். Amen. நீ ஒரு காரிய விண்ணப்பத்தை தேவன் சமூகத்துல வச்சிட்ட, When you put your application in அந்த விண்ணப்பம் எனக்கு கிடைக்கும் நீ உறுதியா இருக்கணும். you should trust you will receive it. நான் மீண்டும் சொல்றேன், சத்துருவானவன் நீ உறுதியா இருக்காத மாதிரி அதை மாத்தி போட பாப்பான். இது இல்லைன்னா இது கேட்டு பாரு. Again I am telling you, the devil give you option to endurance. ஒரு ஆமென் சொல்லுவோமா. Can we say amen? ஹல்லேலூயா. Hallelujah. உன் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். God is able to offer you all the உன்னை things. பொறுமை சோதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், வேற விண்ணப்பத்துக்கு மாறிடுறோம். When they tempt our patience, we just change our option. சத்துரு வேலை நீ அதுல உறுதியா இருக்காதபடி உன்னை என்ன பண்ணி கொண்டிருப்பான், விண்ணப்பத்தை மாத்தினே இருப்பான். The devil job is to drastically switch over from நீங்க your decision. நீங்க கடந்த 2 வருஷமா வைக்கிற விண்ணப்பம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விண்ணப்பம் ஒரே மாதிரி இருக்கும், மீதி மட்டும் மாறினே இருக்கும். If you look at your over the last 2 years prayer, it seems to be similar kind of things. என்னைக்காவது சபையில வசனம் வரும், சொந்த வீட்டை கர்த்தர் கொடுப்பாருன்னா அந்த ஒரு 2 நாள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. If you get a word from God, you will get a new house. You pray for வீட்டுக்கு that போனா only for வாடகை கொடுக்க கூட வழி இல்லாதபடி நம்ம அசிங்கப்பட்டு போய் நிப்போம். But we get ashamed by not able to paying our மாற்றம் rent. போய் என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் அந்த விண்ணப்பம் கேட்கறதே விட்டுடுவோம். The next day they stop that prayer. வேற ஒரு விண்ணப்பத்துக்கு போயிருப்போம். They looking for other ஆண்டவரே, kind of prayer ஒரு needs. லீஸுக்காவது ஒரு நல்ல வீடு ஆண்டவரே. At least you give me a house at least for a lease. ஹவுஸ் ஓனர் தொந்தரவு இல்லாத ஒரு வீடு. I need a home with owner problem. அப்ப ஏற்கனவே வச்ச விண்ணப்பம் என்னாச்சு? I mean சோ உன் டவுட் என் தேவன் செய்ய மாட்டார். your doubt is my God won't do it. அவர் மேல உறுதியா இல்ல. You are not stand in God's. இதுதான் உன் மேல இருக்கிற தவறு. This is our mistake. அவர் சொல்லுகிறார், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசையாமல் உறுதியாக இருக்க கடவோம்.
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்க. ஹல்லேலூயா. உனக்கு கொடுப்பேன் சொன்னவர் உண்மையுள்ள தேவன். The God is true who promised you. உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன், He listened to உன் your கதறலை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உனக்கு பதில் கொடுப்பேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன். I will prepare a table before a king and I will make you high. கால் மிதிக்கும் தேசங்களை சொந்தமாக்குவேன். I will give you வானத்து நட்சத்திரங்கள் போல் சங்கதிகளை பெருக பண்ணுவேன். I will increase your offspring. உன்னை பகைக்கிறவர்களை நான் பகைப்பேன். I will give enmity to நீ போகும் இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். I will bless you wherever you go. உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. I will not leave you and அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உனக்காய் கொடுத்திருக்கிறார். most of the promises God give to you. ஹல்லேலூயா. Hallelujah. உனக்குள்ள விசுவாசம் சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இந்த வாக்குத்தத்த சபைக்கு வந்த வாக்குத்தத்தம். But the devil's work is to change your mindset. The word is for the church. யாருக்கோ ஒருத்தருக்கு தான் பேசுறாரு, நமக்கு இல்ல. God is speaking for someone else, it's not me. ஆமென். அன்பு சகோதரனே சகோதரி, My beloved brothers and sister, ஆபிரகாம் உங்க தாத்தானா? if Abraham is your grandfather, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில செல்லும். if the word promise given to ஏன்னா Abraham, சொல்லிட்டாரு, உன் சங்கதியில நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. God said, I will bless your offspring. உனக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருங்க, இனி புதுசா வாக்குத்தத்தம் கொடுக்கணும் அவசியம் இல்ல. Already given his promise to us, we no need to get a new promise again. கர்த்தர் உன்கிட்ட உன் வைராக்கியத்தோடு உறுதியோடு நீ வெச்ச விண்ணப்பத்தில் நிலையா இருக்கிறேன்னு சோதிக்கிறதுக்குள்ள நீ விழுந்து போயிடுற. God testing you whether you strong in your decisions. He is testing in that way. நீ ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட்டுற, இப்ப செஞ்ச ஜெபத்தை கூட நம்ம என்ன பண்ற, உறுதியா இல்லாதபடி நம்ம விட்டுறோம். You left all the promises which given earlier and your recent prayer as well. முதலாவது காரியம் உன் ஜெபத்தை இடைவிடாமல் இருக்கணும். The first thing you should always continue in your prayer. இரண்டாவது நீ என்ன ஜெபம் பண்றியோ அதுல உறுதியா இருக்கணும். You should be strong on your prayer whatever you ask. என்ன நடந்தாலும் சரி, இந்த விண்ணப்பம் என் வாழ்க்கையில் நடக்கும், பக்கத்துல இருக்க கூட சொல்லினே இருக்கணும். You should tell your neighbor whatever happened, this prayer will answered. அவர் சமூகத்துல காத்திருக்கணும். You should wait in God's presence. ஆமென் சொல்லுமே. Amen. My own ஒரு அற்புதம் நடக்கிற வரையும் ஒரு அடையாளம் கூட தெரியாதுங்க. Until you get the miracle, you don't see any sign. ஒரு காரியம் நடந்தா, ஒரு கணத்துல தண்ணி வருதுன்னா, ஒரு சொட்டு ஈரப்பதம் வந்தா இங்க தண்ணி வரணும், வறண்ட பூமி போலதான் காணப்படும். Maybe a dry land, but you will see a miracle. நீ விசுவாசத்தை தேவனிடத்துல வைத்து விண்ணப்பத்தை நீ சொல்லாம இருக்காம நீ அறிக்கை செய்து கொண்டே இருந்ததுன்னா, அது வறண்ட பூமி கூட கடைசி நேரத்துல குறித்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். At the right time you will see the miracle until you continuing with your prayer. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோமா? Can we clap and glorify God? தாவீதுக்கு எவ்வளவு சூழ்நிலை, How many, தாவீதின் வாழ்க்கை எவ்வளவு பெரிய நெருக்கம் தெரியுங்களா? how David faced tribulation. அவன் ராஜாவா ஆனாலும் அவனுக்கு பிரச்சனை தான். He may be a king, he is having problem. சங்கீதம் 138:3 சொல்லப்படுது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. Hallelujah. கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிறவர் தான், ஆனா சில காரியத்திற்கு தாமதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோமா? When you ask, but he tests you. இன்னொரு தாவீது சொல்றார், 88:1 படிங்களேன். From the book of Psalm 88 verse 1. என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென். நான் கேட்கிறேன், உங்க விண்ணப்பத்திற்காக இரவும் பகலும் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? Have you prayed for your needs in day and night? பதில் சொல்லுங்களேன். Can anyone answer for this? சொல்லுங்களேன். உன் கடன் பிரச்சனையோட தான் வந்திருப்பீங்க, பல லட்சம் ரூபாய். You might come with your loan problem. உன் கணவன் குடிகாரனா இருக்கலாம், Maybe your husband is a drinker. வியாதியோட வந்திருக்கலாம், Maybe come with a disease. வருமானம் இல்லாம வந்திருக்கலாம். Maybe come with நீ எவ்வளவு மணி நேரம் கர்த்தரிடத்துல இந்த விண்ணப்பத்திற்காக ஜெபம் பண்ணிருக்க? how many hours you prayed to God? ஒரு மனிதன் கல்லா இருக்கிற மனிதனையே நீ சொல்ல சொல்ல அவன் கனியும் என்றால், If a strong hearted man உனக்காய் with ஜீவனை கொடுத்த தேவனிடத்துல நீ எப்படி கேட்டிருக்க? how you need to ask God who gives என் you அன்பு life to சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன் இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். God speak with your heart. நீ நினைக்கிறத செய்கிற கர்த்தர் தான். The God whatever you think he do. போன வாரம் செய்தியை கேட்டிருப்பீங்க. You would have listened the last week message. ஒரு குஷ்டரோகி அவனை இயேசுவை பார்த்து கேட்கிறான், A leopard asked Jesus, தாவீதின் குமாரனே, the son of David, எனக்கு இறங்கும். you just come to me. அவன் வாயை எல்லாம் தட்டுறாங்க. They are all shutting his mouth. இயேசு அவனை கூட்டிட்டு வான்றாரு. God asked him to bring. அவன் கூட்டிட்டு வரும்போது கண்ணு தெரியாம தான் வந்திருப்பான். When he come with blind. பார்த்தவனே தெரியும் அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு. When they looked at him,
people know that he is a blind. ஏசப்பா கேக்குற உனக்கு நான் என்ன செய்ய விரும்புறேன்? Jesus asked him, what do you want me to do? வாயை திறந்து கேட்கணும் என் அன்பு You சகோதரி should சகோதரி. open your mouth and ask God. ஹalleluya. Hallelujah. ஓ விசுவாசம் பெரிதா இருந்தா அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். God loves your appeal when you hope. ஹalleluya சொல்லுமே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவன் பொண்ணோ பொருளோ ஆசியோ தங்கறதுக்கு உடையோ கேட்கல. இதுவரையும் யார்கிட்டயும் கேட்டதில்ல, இதுவரையும் யாரும் தந்ததில்ல. அத எனக்கு கண்ணு வேணும், எனக்கு பார்வை அடையணும், அது உம்மால் ஆகும் என்று விசுவாசத்துல கேட்டான் பாத்தீங்களா? அதனால தேவன் அவனுக்கு தந்தார். ஹalleluya. I asked in Jesus, I don't ask any richness, I am asking a vision. சில பேர் சொல்லுவாங்க என்ன அடைச்சிட்டார் தேவன் பார்த்துப்பார். Some of the people said, God called me, he take care of. எல்லா விண்ணப்பத்திற்கு கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்க ஜெபத்திற்கு. God expecting something from you for some kind of prayer. நீ பெரிய விண்ணப்பம் வச்சினா நீ எவ்வளவு நேரம் என் சமூகத்துக்கு வரவா? If you have a big application, இதுக்காக வந்து ஜெபம் பண்ணு. Presence. இதுக்காக வந்து ஜெபம் பண்ணு. Just come and pray for this request. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு கடைசி காலத்துல வந்து நின்றுக்கோம். We are at last time. தேவன் சொன்ன ஒவ்வொரு காலகட்டம் நடந்து கொண்டிருக்கு. Each and everything God promises. லாஸ்ட் வீக் சொன்னேன் மூணாவது உலக போர் வரப்போகுதுன்னு. The last week we said we are about to third world war. உலக நாடுகளை உலுக்கத்தக்கதாய் ரஷ்யா. It's shaking kind of world. The Russia arising. இன்னைக்கு போர் நடந்துன்னு இருக்கு. Today the war happening. ஹalleluya. Hallelujah. சிரியா மேல குண்டு வீசின்னு இருக்கு. They putting bomb on Syria. நம்ம நினைக்கலாம் நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்ம ஜாலியா We இருக்குன்னு. might thought that what happened to us. நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? Why should I pray for that? அங்க பிரச்சனை உனக்கு பிரச்சனை. If there is a problem over there, it's problem for குண்டு us. போட்ட முதல் நாளே இங்க சவரன் 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கிரீஸ் ஆயிச்சு. The gold rate increased for a sovereign when they put. உலக நாடுகள் முழுவதும் பெட்ரோல் ரேட் ஏறிச்சு தெரியுங்களா? The petrol price increased all over the world. இங்க மாப்பி ஊபில எலெக்ஷனுக்காக இன்னைக்கு பெட்ரோல் எல்லாம் அப்படியே நிக்குது. From MP UP they hold the அங்க petrol போர் price நடக்க நான் சொல்றேன் கேளுங்களா, 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்தாலும் பெட்ரோல் கிடைக்காது. when the war increases, even we pay more, we won't. ஒரு தரிசனத்தை பார்த்த, நீ பெட்ரோல் பங்க்ல போய் நிப்ப, பெட்ரோல் கியூல நிப்ப, பெட்ரோல் இருக்காது. I had a vision, you wait in the petrol bunk. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பெட்ரோல் தருவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுவதையும் நீ பாப்பா. You will see that the government restrict you for a liter of petrol. டிமாண்ட், ரெண்டாவது ரேட் இன்க்ரீஸ். The first thing is demand and then the rate will be increased. அது மட்டுமா? Not only that, 1000 ரூபாய் சிலிண்டர் வாங்கவே முடியல. you cannot buy a cylinder for 1000 rupees. 3000 ரூபாய் கொடுத்தாலும் சிலிண்டர் கிடைக்காது. Even you pay 3000, you won't get it. பயம் காட்டலாமா? உண்மைதான். I'm not fearing. உலக நாடுகள்லாம் சொல்லுது அந்த நாட்டிற்கு பொருளாதார தடை விதிப்போன்னு. The world countries ban their economic. நம்ம நாட்டுல இருந்து நிறைய மெடிசன் 90% ரஷ்யாக்கு தான் போகுது. From our country 90% of medicine goes to Russia. இங்க ஏற்றுமதி ஆனதான் இங்க வருமானம். If we export, we will get income. வாங்குறவனுக்கு நீ கொடுக்கலன்னா நஷ்டம் யாருக்கு? விதைக்கிற நம்மளுக்கு தான் நஷ்டம். If you won't give to buyer, it's a loss for us. ஃளைட் டிக்கெட், ஏர் டிக்கெட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். The flight ticket would be increased. இன்னைக்கு அந்த வர்த்தகம் சொல்லுவோம், உலக வர்த்தகம் எல்லாம் அப் அண்ட் டவுன்ல போய் டவுன்ல வந்து நிக்குது. Now the world trade, it goes up and down. Now it's in downwards. 100 ரூபாய்க்கு வாங்கின சாரி 500 ரூபாய்க்கு வாங்கவும் உன்னால முடியாத சூழ்நிலை வரும். You cannot buy a saree which you buy 500, even Hallelujah. 100 rupees. இப்ப ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா? Now can we pray or not? உன் வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா அந்த போர் நிறுத்தப்படணும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. If you need to be happy in your family, the war should. கடைசி காலத்துல தேவன் சொன்னது நடக்கும் தான். At end time, whatever God said, it will happen. ஆனா அதே வசனம் சொல்லுது ஒரு நீதிமான். But the same verse said, if ஒரு நீதிமானுக்கு அந்த பட்டணத்தை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லுகிறார். God save the city for a one righteous man. உன் உருக்கமான ஜெபத்தினால வருகிற ஆபத்துல இருந்து தள்ளி போட முடியும். God postpone the upcoming problem for your prayer. 2 நாளா எனக்கு தூக்கம் வரல. 2 days I won't have sleep. எனக்குள்ள ஒரு பயம். I had a fear in. ஐயோ இந்த போர் எப்படி இருக்குன்னு. How the war would be. ஹalleluya. Hallelujah. யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு இந்த ஊர்ல வந்து வெள்ளம் வருது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா என்ன எடுத்துட்டு போவீங்க? You just imagine that if there is a flood over here. அந்த சிரியா தேசத்துல இருக்கிறவங்க பாவம். நேத்து நைட் ஒரு வீடியோ பாக்குறேன். Yesterday I happened to see a video. 4th ஃப்ளோர்ல இருந்து அம்மாவும் சின்ன பிள்ளையும் அங்க இருக்கிற வானத்தை பார்த்துன்னு இருக்காங்க. From the 4th floor, a mother and daughter look at the sky. ஒரு ஜெட் வருது. A jet pass on the. பார்த்துனே இருக்காங்க. ஆனா ஜெட்ல இருந்து ஒரு சின்னதா ஒரு நெருப்பு பொறி மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா இவங்க இருக்கிற பில்டிங்ல இருந்து இங்க ஒரு ஃபர்ஸ்ட் 4th ஃப்ளோர்ல இங்க ஒரு வீடு இருக்குன்னா பக்கத்து வீட்ல டமான் வெடிக்குது. Yes, spark come and hit their neighbor house. பக்கத்துல இருந்தவங்க செத்து போனாங்க. The people stayed over there, they did.
கொலை நடுங்கி அழுவாங்க பாத்தீங்களா, புள்ளையும் தாயும் அழுகுறாங்க. You would have heard that the very trouble time. காசு இருக்கான், ஏடிஎம் கார்டு இல்ல, கார்டு இருக்கான், ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகல. But they have money at their bank, but the card, ATM card doesn't work. ஹல்லேலூயா. Hallelujah. காசு இருக்கு, கடையில போய் வாங்க பொருள் இல்ல, கடை இல்ல. You have money with you, but the grocery is not available. 6 நாள் ஆச்சா பால் விக்கிறவங்க பாலும் ஸ்டாப் ஆயிடுச்சு. 6 days over, they don't get a milk. ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. They don't have way to get the இப்படியே food. போர் போயினே இருந்தா கூட பட்னியில சாவறதுக்கு அநேகர் காத்திருக்கிறாங்க. If this is how the war goes, lot of people இன்னைக்கு waiting to die உருக்கமா by ஜெபம் பண்ணா எடுத்து நான் சொல்ல 2 நாள் அந்த போர் நிக்கும். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. truly pray to God for 2 days, the war will stop. உன் விசுவாசம் இருக்கமா இரவும் பகலும் ஒரே விண்ணப்பம், சிரியா ரஷ்யா சமாதானம் உண்டாகணும், போர் நிறுத்தணும், இதுதான் உன் ஜெபம். If you continually pray to stop war for 2 days, it will happen. நீ ஜெபம் பண்ண அவன் கல்லான இருதயத்தையும் கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. God will melt the strong heart by your prayer. ஒரு ஆமென் சொல்லுமே. Amen. உன் ஜெபம் வேலை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அந்த ஆள் கிட்ட போய் கேட்காத, தேவனிடத்துல இரவும் பகலும் ஜெபம் பண்ணு. You don't go and ask people to get your promotion. அவனே வந்து உனக்கு ப்ரமோஷனை கொடுப்பான். He will come and give your promotion. ஐயோ அவர் என்ன மன்னிப்பாரோ என்று பேச மாட்டார், நீ போய் கெஞ்சாத. You don't go and beg whether he நீ will. இரவும் பகலும் தேவ சமூகத்துல காத்திரு, Day and night wait in God's presence. ஜெப உறுதியாயிரு. Be strong in your prayer. அல்லேலூயா. Hallelujah. அவரே உன் பட்சத்தில் வருவார்கள். He come your side. என் அன்பு சகோதரி My சகோதரி, beloved brothers and sisters. கர்த்தர் உன் இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். God speak with your heart. நீ இரவும் பகலும் ஒரே விண்ணப்பத்திற்கு நீ ஜெபிக்க கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். God will answer all your problem when you pray for one thing with strong constant heart. கரங்களை தட்டி கர்த்தரை Can சொல்லுங்க. we clap and glorify God? வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? From the book of Revelation 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். யார் இரவும் பகலும் அவர் ஆலயத்தில் வந்து சேவிக்கிறீங்களோ, who pray to God in day and night. படிமா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். கரங்களை சொல்லுங்க. இருதயத்துல நீ ஜெபம் பண்ணினா உன் இருதயத்துல வந்து உட்கார்றதுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுகிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உள்ள வந்த பிறகு உனக்கு என்னங்க பிரச்சனை? போறதெல்லாம் ஜெயம் தான். விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுமே. ஒரு 3 அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்துல வந்து நான் வாசம் பண்ணுகிறேன். God said when you pray I dwell in your heart. எப்படி ஜெபம் பண்ணணும்? How you need to pray? இரவும் பகலும். Day and night. என்னைக்காவது இரவும் பகலும் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? Have any one of us pray day and night? அல்லேலூயா. Hallelujah. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். You just pray and see it. ஒரே விண்ணப்பம், அது கொடுக்காம மத்த விண்ணப்பத்தை அங்க போகாது. Without completing that one prayer, don't go. விசுவாசம் இருக்கணும், எனக்கு கிடைக்கும்னு. You should have faith, you will receive it. ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா உன் தேவனை நீ எப்படி பிடிக்கிறேன்னு தான் அர்த்தம். If you need to get something from God, how you need to hold him. நம்ம பேசுற ஜெபம் இரவும் பகலும் எப்படி இருக்கணும்னா யாரோ ஒரு செவுத்துல அடிக்கிறது போல இல்ல. Your prayer, what you speak to God is உன் not தாய் like what you தகப்பன் talk to உன் the நண்பர்கிட்ட பேசத்தக்கதாய் அந்த வைராக்கியத்துல, அந்த உணர்வுல, அந்த உறுதியில, அந்த சந்தோஷத்துல ஒரு விண்ணப்பத்தை நீ வைப்பேன் என்றால் அது நிச்சயமா அது ஏறெடுக்கப்படும். Definitely your prayer will be answered if you ask God how you asking your father and friend. வாசிக்கிறேன். கரங்களை தட்டுவோமா? Can you just clap whosoever having faith on this? நம்ம விண்ணப்பத்தை வச்சிட்டு மறந்துடுறோம். We just pray and forget it. இல்ல வேற விண்ணப்பத்துக்கு வச்சிடுறோம். Sometimes we straightly go to the இல்ல விண்ணப்பத்து மேல சந்தோஷம் இல்ல. Sometimes we don't have rejoice in our application. விண்ணப்பத்து மேல உறுதி இல்ல. We are not strong on our prayer. அல்லேலூயா. நம்ம மாத்தினே இருக்கிறதா கர்த்தருடைய வேலை. We just frequently changing our application. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு உறுதியா இருப்போம். Today you strong on your prayer. என் கூட சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி நான் விண்ணப்பத்தை என்ன பண்ண போறேன்? You just lift up your hand. தேவ சமூகத்துல கொடுக்கிற வரையும் நான் அவரை விட்டு வெளியே போக மாட்டேன். I won't get out from God presence until I get answer my prayer. நீ கேட்கணும். You should ask.
அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். That is why we used to say pray, pray, pray. நீங்க மத்தவங்களுக்கா ஜெபம் பண்ண, உனக்காக அது ஒழுங்கா ஜெபம் பண்ணு. You don't need to pray for others. நீ You pray ஜெபம் truly பண்ணி for பாரு, yourself. நடக்க Just do முடியாத prayer. காரியத்தை கூட கர்த்தர் நடத்தி காட்டுவார். God will make everything possible, the impossible things. ஒரு அல்லேலூயா சொல்லுமே, Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் அன்பு சகோதரி சகோதரியே, My beloved brothers and நீ sisters, இரவும் பகலும் ஜெபிக்க ஆரம்பிச்சேனா, if you start praying day and உனக்கு night, விரோதமாய் இல்ல உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காதபடி எவன் தடை வச்சிருக்கானோ அவனை எல்லாம் உழுக்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. God will shake உன் all the ப்ரமோஷனை எவனாவது பிடிங்கி வச்சிருந்தா அவனை உண்டில்லாம ஆக்கிடுவார். God will test the people who are against you. ராமன் சொல்லுமே, Amen. கர்த்தர் பெரியவர், God is great. உன் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். He will answer all your prayer. ஒரு வசனத்தை படிக்குமா? Can we read a verse again? ஹபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் The வசனத்தை. book of Habakkuk chapter 2. குறித்த காலத்துக்கு 3ஆம் வசனம். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரி சகோதரியே, உனக்கென்று குறித்த காலத்துல உன் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. அதை தாமதிக்கும்படியாக, அதை சோதிக்கும்படியாக சில சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி இருக்கலாம். Maybe there are some situation raised to test your endurance, but God will give all the things at the right time. என்று சொல்றேங்க, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உனக்குன்னு வச்ச ஆசீர்வாதம் வேற யாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறவர் அல்ல. Blessings God set forth you, it won't go for another. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேனே. I would like to give another example. இன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு போறேன், Today I'm going for a job. ஜெபம் பண்றேன், இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. I'm praying for it and I got the நம்ம job. நினைப்போம் இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணா இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னு. We might thought that I prayed today and I got job. இல்ல சகோதரனே, It's not like that, my brother. உனக்காக ஏற்கனவே கர்த்தர் தீர்மானித்து வைத்திருப்பார். For God planned for you earlier. ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா? The person who earlier walked over there. ஒரு வருஷமா 2 வருஷமா அவனுக்கு வேலை செய்ய பிடிக்காதபடி வேற ஒரு கம்பெனிக்கு போகும்படி அவன் இருதயத்தை கர்த்தர் மாத்திருப்பார். God changed that person mind from a long time. இல்ல அவனுக்கு ப்ரமோஷன் கூட கொடுத்திருக்கலாம். Maybe he offered a promotion for that person. அந்த இடத்தை காலியாக்கி They make a vacant. அந்த இடத்திற்கு உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி He recommend for the job. அந்த அதிகாரி கண்கள்ல தயவு கிடைச்சு, He make grace on the officer's eyes. இது கிடைக்கிறது கடைசி நாளா இருக்கலாம், ஆனா அதற்கு முன்பாகவே அவர் விதைச்சு அதற்கு தண்ணி ஊத்தி அதை வளர்ச்சிக்காய் அவர் கர்த்தர் காத்திருக்கிறவரா இருக்கிறார். God waited for your growth. He sowed and watered. ஒரு ரகசியத்தை சொல்றேங்க, I would like to நீங்க tell you ஜெபம் the பண்ண secret. உடனே கர்த்தர் ஒரு விதையை விதைச்சு தண்ணி ஊத்திடுவார். When you prayed, God put a sow. நீங்க எப்பப்ப ஜெபம் பண்றீங்களோ அப்ப தண்ணி ஊத்தினே இருப்பார். Whenever you pray further, He always watered it. நீ ஜெபம் விட்டுட்டீன்னா தண்ணி ஊத்துறதை நிறுத்திடுவார். When you stop praying, God stopped watering. இல்லனா தண்ணி ஊத்தினே இருப்பார். Else, when you pray, He watering it. உள்ள அந்த விதை முளைச்சி The seed will sprout it. உள்ள வேறுட்டு It gives. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது பூமியை மேல பார்க்கும். After some days, it come and see the outside. அல்லேலூயா. Hallelujah. அது வரையும் காத்திருக்கணும். You should wait. நம்ம என்ன பண்றோம், முதல் ஊத்தி இருப்பீங்க, வச்சிருப்பீங்க, You showed it and you watered it. மேல வளர்ந்ததை பார்க்காதனால நீ ஜெபம் பண்றதை விட்டுட்டு இருப்ப. Until you see that they are sprouted, you stopped your prayer. வேற ஒரு விண்ணப்பம், வேற கர்த்தர் வேற ஒரு விதையை தூக்கி வச்சிருப்பார், தண்ணியை ஊத்தி இருப்பார். You just go for another prayer and God watering. For it. உனக்குன்னு வச்ச விதை, உனக்குன்னு வச்ச ஆசீர்வாதம் அது உன்னை விட்டு வெளியே போகாது. ஒரு ஆமென் But சொல்லுவேன். the seed sowed for you, it won't go else. இன்னைக்கு இதுவரையும் ஜெபம் பண்ண மறந்துருக்கலாம். இன்னைக்குல இருந்து ஒரு வைராக்கிய வைங்க, இந்த விண்ணப்பத்தை முடிச்சிட்டு தான் இந்த விண்ணப்பத்துக்கு போக போறேன், அதுவும் இரவும் பகலும் அவர் சமூகத்துல காத்திருப்பேன். So far whatever you prayed, you stop it and you pray for only one thing until you get answer. You strong on it. வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். குறித்த words காலத்தில் beautifully தரிசனம் இன்னும் described. வைக்கப்பட்டிருக்கிறது. வைக்கப்பட்டிருக்குது. முடிவிலே அது விளங்கும். முடிவில தான் தெரியுங்க, ஃபைனல்ல தான் நீ வெச்ச ஜெபத்திற்கு பதில் தெரியும். At final you come to know the answer of your prayer. அல்லேலூயா. Hallelujah. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு விசுவாசம் குறைவா கூட இருந்திருக்கலாம். Maybe their faith is less for Abraham and Sarah. சாராளும் ஆபிரகாம் சொல்றான், எனக்கு வயதாயிடுச்சு, The Sarah and Abraham said we are aged. மாம்சம் செத்து போயிடுச்சு. Our flesh dead. அல்லேலூயா. Hallelujah. என் தேவனால் முடியாத காரியத்தையும் செய்கிறவர் கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. God who do all the impossible things. மலட்டு கர்ப்பத்தை இல்ல, கர்ப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தராகிய தேவன்.
God changed the barren womb. மருத்துவம் சொல்லலாம் குழந்தை பிறக்காது, Maybe your medical said you இனி won't கர்ப்பம் get தரிக்காது. your womb will get live. அல்லேலூயா. Hallelujah. சொந்தம் சொல்லும் உன் ஜெனரேஷனுக்கு குழந்தையே பிறக்காது. Your relative may say you won't get offspring. ஆனா உன் ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். ஒரு ஆமென் But சொல்லுமே. definitely God will answer your prayer. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், Just lift என் up your தேவன் hand and முடியாத say, காரியத்தையும் செய்கிறவர். My God will do all impossible thing as possible. அப்படி செய்தனால தான் அவர் கடவுள். If you do like this because he is called as a God. நம்ம செய்யறது அவர் செய்யறதா கடவுளுக்கு என்ன கிடையாது, அழகு இல்ல. It's not beauty what man do. அதான் is சொல்லுகிறது, God. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அவர் பொய் சொல்றவரா? God won't lie when he அவர் give a தூங்குறவரா? prophecy. He won't- உறங்குகிறவரா? காது கேட்காம இருக்கிறதுக்கு அவர் செவிடரா? He's not a deaf. நீ வணங்குற கடவுள் கண்ணு மண்ணுமா? The God you worship is a stone and sand. அல்லேலூயா. It's not like that. அவர் உனக்கு ஜீவனை கொடுத்த தேவன். He give உன் his life for வார்த்தைக்காக you. அவர் காத்திருக்கிறவரா He இருக்கிறார். is waiting for your word. அது நிச்சயமாய் வரும். Definitely it come. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆமென், அது நிச்சயமாய் வரும். ஆமென். அது தாமதிப்பதில்லை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், You just hold your neighbor's நீ hand. தாமதிச்சாலும் வரும். நீ விண்ணப்பம் பண்ணி சொல்லுங்க, நீங்க என்னென்ன விண்ணப்பம் பண்ணீங்க தாமதமாச்சுல கண்டிப்பா வரும். Whatever your நீங்க வாயை application திறந்து may be சொல்லுங்க. delayed, you will receive it. வாயை திறந்து சொல்லுங்க, You just நீ open- தாமதிச்சாலும் வரும். Even it delayed, I will receive it. ஆமென் சொல்லுமே. Amen. கடைசி ஒரு வசனம் படிப்போம், ஏசாயா 58:9 படிப்போமா. From the book of அப்பொழுது நீ Isaiah. கூப்பிடுவாய், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அவர் சமூகத்துல வந்து இரவும் பகலும் கூக்குரலிட்டு உன் விண்ணப்பத்திற்காய் உறுதியாய் ஸ்ட்ராங்காய் நீ கூப்பிட்டா கர்த்தர் சொல்றார், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அவர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், நீ சத்தமிடுவாய். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாய். அல்லேலூயா. நீ ஆபத்தில் நின்று நிற்பங்க, கர்த்தர் நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. When at your trouble time, God said, I am here, don't worry. Call and அவர் சொல்லுகிறார், நீ he is with சத்தமிடுவாய், you. இதோ You நான் call, இருக்கிறேன் என்று சொல்லுவார். I am replying you, here I am. அல்லேலூயா. இப்ப கை Hallelujah. வைத்து சொல்லுங்களேன், You just lift up your நான் hand சொல்ல and போறது say, அப்படியே சொல்ல போறீங்க. you just reply whatever அப்பொழுது நான் கூப்பிடுவேன், I call you. கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். God reply me. கொடுப்பார். நான் சத்தமிடுவேன், I sound. நான் புலம்புவேன், I will. நான் கதறுவேன், I will. நான் அழுவேன். I will cry. இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு வருவார். God replied me. கரங்களை here தட்டி I கர்த்தர் am. மை செலுத்துவான். Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, My beloved brothers and sisters. கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு அழுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். Ready to give reply to you. இன்று நீ ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்கிறாயா? Are you ready to pray today? இரவும் பகலும் உன் ஜெபத்துல உறுதியா இருக்கிறாயா? Day and night, are you strong in your prayer? ஒரே வசனம் தான், The verse ரோமர் is one. 12:12. The only one thing from Romans 12 12, மைண்ட்ல வச்சுக்கங்க. you just kept in your mind. நீ வச்ச Romans 12, விண்ணப்பத்துல சந்தோஷமா இரு, எனக்கு இது கண்டிப்பா செய்வார், மன மகிழ்ச்சியா. you just rejoice in your prayer. God will do it. என்கிட்ட கேக்குறவங்கள என்னங்க வீடு சொந்த வீடு வாங்க போவேன்னு, இன்னைக்கு வாடகை வீட்டுல இருப்பேன்னு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இன்னும் 6 மாசத்துல அந்த வீட்டுக்கு போவேன். People ask me that you said you're going to get your own house. I smiled and said to them, definitely within 6 அல்லேலூயா. அந்த 6 மாசத்துல ஒரு வீடு எனக்கு கையில கிடைக்கல. within 6 months I don't get anything. பொறுமையா இருந்தேன். I'm waited. அல்லேலூயா. Hallelujah. என் ஜெபத்துல உறுதியா இருந்தேன். I'm strong in my prayer. கர்த்தர் சொன்னதை செய்தார். God fulfilled whatever he said. உங்க வாழ்க்கையில் எந்த ஜெபம் வந்தாலும் நெகட்டிவான திங்க் நிறைய வரும். Whatever coming in your life may be உன் negativity. விண்ணப்பத்தை மாத்தி போடவும், உன் விண்ணப்பத்துல வச்சிருக்க ஸ்ட்ராங்க கம்மி பண்ணவும். To reduce your endurance and the wholeness and the your நீ ஒன்னு prayer. தெரிஞ்சுங்க, நீ ஜெபம் பண்ணும்போது விதைய விதைச்சிட்டாரு அர்த்தம். You just remember one thing, when you நீ pray. ஜெபம் God எதுக்கு put நிறைய us- ஜெபம்னா, நீ ஜெபம் பண்ண தண்ணி ஊத்தினே இருக்கும். Why we need more and more prayer? God will water on your. நீ மேல வளர்ந்து கனிய வரதுக்கு முன்னாடியே அது முளைச்சு வருவதை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. You will see that before you yield the fruit. அநேகருக்கு அநேக பாரம் இருக்கலாங்க. Most of the people have lot இங்க வந்திருக்க kind of நீங்க அநேக problem. தேவையோடு வந்திருக்கலாம். People you coming with a lot of your needs. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு, God speak with you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you. இன்னைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க, கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க போறார். Today you going to pray and God answer it. அப்படி எழுந்து நிற்போமா? Can we stand in the presence of God? ஒரு சகோதரி சகோதரியா, இந்த வேலையில நீ நேரில கூட பார்த்திருக்கலாம். உன் விண்ணப்பத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீ பண்ண ஜெபம் ஒண்ணும் வீணா போனதில்லை. நீ டைம் கொடுத்ததில்லை. நீ உறுதியா இல்லாம இருந்திருப்ப. அநேக நேரம் நீ இடறி போயிருக்கலாம்.
மீண்டும் அதுல உறுதியா இருப்ப. இன்னைக்கு நீ எதை ஜெபித்து கொண்டிருக்கிறியோ, இரவும் பகலும் சமூகத்துல காத்திருக்கிறியோ, அது எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தாலும், அது மலை போல இருக்க பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தொடுவீராக. அப்பா, அந்த ஜனங்களை பார்த்து கொண்டு ஒவ்வொரு கரங்களை உயர்த்துங்களேன். உன் கரங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். உன் பாரங்களை கர்த்தர் நீக்க வல்லவரா இருக்கிறார். உன் சூழ்நிலை மாற்றுகிற வல்லமை உன்னிடத்துல இருக்கு. தேவன் தான் உன்னோடு இருக்கிறார். நீ கூப்பிடும் பொழுது அவர் உன்னை ஏமாற்றுகிறவர் அல்ல, உனக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.